அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்ன விதமான மாசி மாசத்துல எப்படி இருக்குது, கிரக நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கையில, இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த வகையில துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, எதுலையும் போராட்ட குணம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல உறுதியா நிற்கக்கூடிய, ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய, தொடர் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து உங்களுடைய ராசியையே பார்த்துட்டு இருக்காரு. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். இப்ப ராசிநாதன் ராசியையே பார்க்கறதுனால மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அதுலயும் 7க்குடையவரோட சேர்ந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது இன்னமும் மிகப்பெரிய சிறப்பை தருது. அது மட்டும் இல்லைங்க, 2க்குடைய புதனோடு அமர்ந்து பார்க்கறதுனால இன்னமும் சிறப்புடையதா இருக்கு. அப்ப புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-11க்குடையவரா அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசியை பொறுத்த வகையில கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு போச்சு. அலைஞ்சு எல்லா வேலையும் செய்யணும், வருமானத்தை ஈட்டணும், குடும்பத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்ப நிலை, ஒரு பிரிவு, குடும்பத்துல மன வருத்தம், சங்கடம், நம்ம பேசுறதை எடுத்துக்கல அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? இதுலலாம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. என்ன விதமான மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால நீங்களே கொஞ்சம் செழுமைப்பட போறீங்க. இப்பதான் 3, 6, 4 போன்ற இடங்கள்லாம் இருந்து இப்பதான் 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமா பார்க்கறதுனால இப்போ ஒரு தெளிவு இருக்குது. என்னன்னா, எதையும் செய்யலாம், சாதிக்கலாம், நம்மளால முடியும். அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம முழுமையா பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில்கள்ல ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. 1, கூட்டு தொழில்கள்ல ஜெயிக்கலாம். 2, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். அதே போல போட்டி பந்தயங்கள் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா உறுதியா நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. குடும்பத்துக்குள்ள இருந்த விரிசல்லாம் நீங்கும். ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப வரன் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல வரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்குது. அப்ப வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் தொழில நல்ல வருமானம் இருக்கு.
எதிர்பாராத வருமானம் இருக்கு. அதாவது நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணவங்கலாம் திடீர்னு நல்ல வருமானம் வரும். அதே போல் என்னென்னா மறைமுக வருமானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உறுதியாக மறைமுக வருமானம் அப்படிங்கிறது உண்டு. சரி, அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில வேலை, தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக இருக்குது. ஜெயிக்கலாம். அடுத்து பாருங்க, 10ல் குரு இருக்கிறாரு. குரு 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை செய்கிறாரு. யாரு? சுக்கிரன் கூட பரிவர்த்தனை. அப்ப சுக்கிரன் 10க்குடையவர், 8ல் ராகு கூட இருந்தது. அப்ப என்னன்னா வேலை தொழிலுக்காக கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு, வெளி பழக்க வழக்கத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப என்னன்னா வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க, வேற்று மொழி பேசுபவர்கள் உதவி செய்வாங்க. அப்போ வெளிநாடு போகணும்னா சக்சஸ்ஃபுல்லாக இந்த காலத்தில் நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வெளிநாடு மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா வெளியூர் பயணங்களும் நல்லா இருக்கு, வேலைக்காக, தொழிலுக்காக. அப்போ சேல்ஸு, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதே போல் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. பயணத்தால் ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தாராளமாக இந்த காலகட்டத்தை சிம்மராசி அன்பர்கள் தங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சி எடுக்கிறதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இது மாறுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உங்கள் ராசியிலிருந்து 4-9 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வக்ரகதி நிலையை அடைஞ்சிருக்காரு. இந்த 4-9 அப்படிங்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் ஆச்சு. அப்போ என்னன்னா இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் தாயோட உடல் நலம், தாயோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தையோட உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கொஞ்சம் சேமிப்பு பணம் அப்படிங்கிறது, கொஞ்சம் செலவு அப்படிங்கிற விஷயம் போகக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப தலையிடாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா போகலாம், நல்லதா இருக்கும். வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு? 2ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் ஏதேனும் தொந்தரவுகளை தர்றாரா அப்படின்னா, அவர் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவ்வளவாக உங்களுக்கு அவரால் நெருக்கடி இல்லை. கொஞ்சம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்கு. ஆனால் என்னன்னா, இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன், இந்த தொழில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருக்கும். எப்படின்னா, எப்படி பார்த்தாலும் தொழில் ஜெயிக்கிறது உறுதி, தொழிலில் வருமானம் வர்றது உறுதி. ஆனால் அதற்கு முன்னால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வருத்தம் சார்ந்த விஷயங்கள், மனக்கவலை சார்ந்த விஷயங்கள், கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பத்தோடு அவங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய எல்லாமே உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலைகளில் உங்கள் தசாபுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னா பாருங்க, மகம் நட்சத்திரம் தான். எதிரிகளை ரொம்ப ஈஸியாக எளிதில் வெல்லக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. செல்வ செழிப்பு அப்படிங்கிறத விரும்பக்கூடியவர், செல்வ சேர்க்கை உடையவர். வாழ்க்கையில ஏதோ எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதை தகர்த்து ஜெயிக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. கொஞ்சம் சுயநலம் இல்லாதவராக இருக்கிறீங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட விஷயம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு. குடும்பத்திற்கான செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்காக எடுத்த முயற்சிகள் ஆமாம் கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம் தான். அடுத்து பூரம் நட்சத்திரம், கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்களாகவும் அதே நேரத்தில் அனைவர்கிட்டையும் ரொம்ப எளிதில் அறிமுகமாகக்கூடியவர்கள், உணவு பிரியர். ஆமாம், பல்வேறு விதமான மகிழ்ச்சியான தருணங்களை
தான் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்க. இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, பயணங்கள் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா நல்ல வருமானம். அதாவது ஒரு ரன்னிங்லேயே இருக்கணும். இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறை மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட இடம் விட்டு இடம் நகர்தல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில் புது புது அறிமுகங்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் வேலையில செயல்படும். அது திடீர் திருப்பங்களை தரும், முன்னேற்றங்களை தரும் வகையில இருக்குது. அடுத்து பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன விதமான வழிபாடுகள் மிக சிறந்ததா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப வழிபாடு அப்படின்னு சிம்ம ராசியை பொறுத்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும், வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடையும் தொடர்ச்சியா செய்யணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. வீட்டில் சுபிச்சம், குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆமா, அப்ப இந்த மாசி மாசத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையில் தொழில், பொருளாதாரம், குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தடை தாமதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ எதையும் தாண்டி சமாளித்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ பதவி உயர்வு, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கா, அதிகாரம் சார்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உறுதியாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பில் இருக்கீங்க. நீங்கள் என்ன வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எந்த விஷயம் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கிற காலம். உங்களோட குணநலன்கள், நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்காக பாராட்டுக்கள் மூலமாக வெளியில் தெரியக்கூடிய, மக்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு நல்ல காலமாக இது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.